ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷனை விட்டுட்டு வா, என் கூட வந்துரு, துபாயில் நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தொழிலதிபர் வந்து நடிகைக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. இந்த நடிகை வந்து இதுதான்டா சான்ஸு, நானும் ஒரு நடிகை தான் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. இந்த வந்து நடிகையை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நடிகை ஒருத்தர்கிட்ட தொழிலதிபர் அநாகரீகமாக அசிங்கமாகவும் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அது என்னென்னா, இந்த நடிகை வந்து இணையத்தில் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காராம். நானும் வந்து வீரப்பெண்மணி அப்படின்ற வகையில் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை பார்ப்போம். கேரள மாநிலத்தை சேர்ந்த சனா அல்தாஃப் அப்படின்ற ஒரு சின்ன நடிகை. இவர் தனியார் தொலைக்காட்சியில் விஜேவை வேலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து துல்கர் சல்மான் படத்தில் விக்ரமாதித்யன் அப்படின்ற படத்தில் வந்து துணை நடிகையாக வந்து அறிமுகமாகி அப்புறம் சென்னை 28, ஆர்கே நகர்னு சொல்லி தமிழ் படத்தில் ஒரு சில படத்தில் நடிச்சிருப்பார். வர சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லைனா மேக்ஸிமம் அரை மணி நேரம் அந்த மாதிரி சீன்ஸ்க்கு தான் வந்து நடிச்சிருப்பார். நடிப்பு திறமை சுத்தமாக கிடையாது. இதனால் சினிமாவை விட்டு ஒதுக்கிட்டாங்க 2014. ரொம்ப சின்ன வயசில் வந்து ஷாஜகான் அப்படின்றவரை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தற்போது குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராரு சனா அல்தாஃப். இருந்தாலும் இன்ஸ்டாவில் வந்து படு கவர்ச்சியான மூமெண்ட்ஸ், முன்னழகை குலுக்கி ஆட்டுறது அப்படின்ற மாதிரியான நிறைய சீன்ஸ் எல்லாம் வந்து தன்னுடைய இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருப்பார். டான்ஸ் அப்படின்ற பேரில் பயங்கரமான ஒரு கவர்ச்சியான ஆட்டம் ஆடுவாங்க. இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த பாலாஜி அப்படின்ற தொழிலதிபர் சனா அல்தாஃப் அப்படின்றவருக்கு இந்த நடிகைக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, இமெயிலும் பண்ணியிருக்காரு. அவருக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்படுத்தி இந்த மாதிரி மெசேஜ் பண்ணதால் வந்துடுச்சான். ஸோ தொழிலதிபரோட தொல்லை தாங்க முடியாமல் தனக்கு வந்த இந்த மெசேஜ்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரியாக வச்சுட்டாங்க. ஸோ அந்த தொழிலதிபர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டீசெண்டாக அவர் சொன்னது, அவர் செஞ்சது சரி அப்படின்ற சொல்ல. ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப டீசெண்டாக அன்புள்ள சனா எப்படி இருக்கிறீங்க, நான் சென்னையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், உங்களோட நான் டேட்டிங் செய்ய விரும்புகிறேன். இதற்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கேட்டிருக்காரு. ஸோ விருப்பம் இருந்தால் மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்போது என்னுடன் வர உங்களுக்கு சம்மதம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் எந்த லொக்கேஷனில் போகலான்னா, மால்தீவ்ஸ் போகலாம், துபாய் போகலாம், நீங்கள் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற லொக்கேஷனில் கூட போய் டேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போட்டு நடிகை, இந்த மாதிரி எனக்கு வந்து தொடர்ந்து தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது, ஒரு நடிகை நிம்மதியாக இருக்கவே முடியலையா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட விடலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக வந்து பேசியிருக்காங்க நடிகை சனா அல்தாஃப். அதுக்கான ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவல் மேட்ருக்கு வருவோம். அந்த நபர் செஞ்சது சரியா தப்பா அப்படின்றது நான் உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். அவர் ரொம்ப டீசெண்டாக முடியுமா முடியாதா, இந்த மாதிரி செய்ய விரும்புகிறேன் அப்படின்றத கேட்டிருக்காரு. இந்த நடிகை வந்து இந்த மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணவே இல்லை. ரிப்ளையே பண்ணாமல் அவரை ஏங்க விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம், சிம்பிளாக வந்து என்னால் முடியாது, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணாத அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த நடிகை சொல்லவே இல்லை எங்கேயுமே. அந்த மாதிரியான ஸ்க்ரீன்ஷாட்டை இவங்க வந்து போஸ்ட் பண்ணல. ஸோ அப்படி பண்ணுறதை விட்டுட்டு எதுக்கு இப்படி வந்து ஷோ ஆஃப் பண்ணணும், அவர் கேட்டதில் வந்து என்ன தப்பு அப்படின்றத சில பேர் கேட்டிருக்காங்க. அவர் டீசெண்டாக கேட்டிருக்காரு, உன்னால் முடியாதுன்னா முடியாது சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்றத நிறைய பேர் வந்து அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் எனக்கு சரி அப்படின்றது பட்டுச்சு. ஏன்னா நடிகை எந்த இடத்துலையுமே அவர் பண்ணக்கூடிய மெசேஜுக்கு இமெயிலுக்கும் வந்து முடியாது, இதுக்கப்புறம் என்ன மெசேஜ் பண்ணாத அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லவே இல்லை. ஸோ இவங்க வந்து தன்னுடைய பெரிய ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி தன்னை நிரூபிக்கணும், செஞ்சுக்கணும்னா எனக்கும் வந்து இந்த மாதிரி தொல்லைலாம் வருது பாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு ஆக்ட்ரஸாக வந்து நிலைநிறுத்திக்கிறாங்களாம். நடிப்பு திறமையே வராது, படமும் வந்து நடிப்பு வரல, நடிக்கிறதுக்கு படமும் இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஓவர் பந்தா காட்டுறாங்க அப்படின்றது வந்து நிறைய பேருடைய கமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான உங்களுடைய பார்வையில் இவங்க பண்ணது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓப்பன் அப் பண்ணுறதே ஒரு தப்பாடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அது வேறு விதத்தில் வந்து எடுத்துக்கிறாங்க. எது எப்படியோ, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகை பண்ண விஷயத்தை பற்றி, அந்த தொல்லை குறித்து உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டன் மூலமாக பே பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.